அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, தற்போது நடந்து முடிந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் சைக்காலஜி பார்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அந்த கொஸ்டினுக்கான கீ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று கூற்று அனுமானம் மற்றும் மற்றொன்று காரணம் அப்படின்னு கேட்டுறோம். இந்த அசெப்ஷன் ரீசன். உண்மையல்லாத ஒன்றை கேட்கிறார், அப்போ ஹாலுசினேஷன். அப்போது ஹியரிங் சம்திங் தட் பர்சன் சீயிங் ஆர் ஹியரிங் சம்திங் தட் இஸ் ஆக்சுவலி இஸ் நாட் தேர் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்செப்ஷன், இந்த இலூஷன். அப்போது இதுவும் ரைட்டு தான். இதுவும் ரைட்டு தான். அப்போது ரெண்டுமே ரைட்டாக உள்ளது ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஒரு நபர் உண்மையல்லாத ஒன்றை பார்க்கிறார் அல்லது கேட்கிறார், அப்போ அதுவும் ரைட்டு தான். அப்போ அது எதில் வரும்னா இலூஷனில் வரும். அப்போ இந்த இலூஷனுங்கிறது ஒரு மாயை. அப்போ யதார்த்தத்துடன் ஒத்துப்போகாத ஒரு புலன்காட்சி. இது ரைட்டு தான். ஆக்சுவலாக இது ரெண்டுமே ரைட்டு தான். இப்போ இந்த கீ என்ன அப்படின்னா, ரெண்டும் சரி, ரெண்டுமே சரி. ஏ வரும். இது ஏவுக்கான விளக்கம் தான். இது ஏவுக்கான சரியான விளக்கம் தான். கொஸ்டின் 1. இது சீரீஸுக்கு கொஸ்டின் சீரீஸ் பி சீரீஸ். பி சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பி சீரீஸில் கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ ரைட்டு. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது 2க்கு கல்வி பயன்பாட்டிற்கான தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுப்பதற்கான கொள்கைகளில் பின்வருவன எவை? பொருத்தத்தன்மை, அப்ராப்ரியேட்னஸ், ஓகே. நம்பகத்தன்மை, இது ஆத்தென்டிசிட்டின்னு போட்டிருக்குது. ஆக்சுவலாக அது ரிலையபிலிட்டியில் வரும். அடுத்தது ஆர்வம், ஓகே. இது ஏபிசி ரைட்டாக இருக்கும். கல்வி தேர்ந்தெடுக்கிற பின்னர் கொள்கையில் எது அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன், ஏபிசி. அப்போது இல்லை, ஏபிசி இது 3மே ரைட்டாக இருக்கனால இது ரைட்டு. ஆர்வத்தை விட தகவல், நம்பகத்தன்மை, பொருத்துப்பாடு, இந்த 3 ரைட்டு. ஆக இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா டி தான் ரைட். இது டி ரைட்டு. ரைட். அடுத்தது பாருங்கள், இது மேட்ச் த ஃபாலோயிங். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு ஆப்ஷன் இரு காரணி கோட்பாடு அப்படிங்கிறது இந்த 4 ஸ்பியர்மேன் தான். அடுத்தது குழு காரணி கோட்பாடு. இது எங்கே இருக்குது? எல்எல் தர்ஸ்டன். இது ஸ்பியர்மேன். இது எல்எல் தர்ஸ்டன். பலகாரணி கோட்பாடு. இது இது எங்கே இருக்குது? பலகாரணி கோட்பாடு மல்டி ஃபேக்டர் தாண்டே தான். சரியா? இந்த முக்காரணி கோட்பாடு ஸ்டெயின்பர்க். இது முக்காரணி கோட்பாடு. ஏற்கனவே நம்மளுடைய இதில் இருக்குது முக்காரணி கோட்பாடு. 3 ஃபேக்டர் தியரி ஆஃப் இது ஸ்டெயின்பர்க் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம நோட்ஸில் அதை கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ரைட். இது பாருங்கள், அந்த 4. அப்போது ஆப்ஷன் என்னது? 41, 32, 41, 23. ஓகேவா? 41, 4, 1, 2, 3. ரைட். அப்போது ஆப்ஷன் சி இதுக்கு ரைட்டு. ஓகே. அடுத்தது 4. 4வது கொஸ்டின். மனவிலக்கம் பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் உறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் பொழுது அவர்களின் குழந்தைகள் பின்வரும் எந்த குடும்ப பாணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும்? அப்போ மனவிலக்கம்ட்டாக்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. வென் டைவர்ஸ் பேரண்ட், பெற்ற பெற்றோர்கள் பிரிதொரு துணையுடன் உடன் உறைவு முறையிலோ மறுமண முறையிலோ வாழ தலைப்படும் பொழுது அப்போது கோஹாபிட்டேஷன் சொல்லுவாங்க. கோஹாபிட்டேஷன் அல்லது ரீமேரேஜ் இப்படி வரும்பொழுது அவர்களின் குழந்தைகள் எந்த குடும்பத்தை பாணிகளை பின்பற்ற கூடும் அப்படின்னாக்கா, இது பாருங்கள், ஏ மற்றும் டியை குறிக்கும். இது மறுகட்டமைப்பு குடும்பம், அது மாதிரி கலப்பு குடும்பம். அப்போ இது 2ம் ரைட்டாக இருக்குது. இது ரெண்டும் எதில் இருக்குது அப்படின்னாக்கா டியில் இருக்குது.
இதுதான். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்னது? டி. ஆப்ஷன் டி வந்து இதுக்கு ரைட்டு. ஏன்னா கலப்பு குழந்தையா இருந்தானா கலப்பு குடும்பம், 2 குடும்பத்துக்கும் சார்ந்த மாதிரியே இருக்கும். அல்லது மறுகட்டமைப்பு குடும்பம், இது வந்து ரீகான்ஸ்டியூட்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகான்ஸ்டியூட்டட் ஃபேமிலி, அவங்க மறுபடியும் கட்டமைச்ச அந்த குடும்பத்தோடைய இதை எடுத்துக்குவாங்க. அப்போது பி மற்றும் சி இது ரெண்டும் சரியாக இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி இது அதே மாதிரி தான் இது அசர்ஷன் ரீசன் இது ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. இது கொஸ்டின் நம்பர் வந்து 5. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதில் பாருங்கள், கற்பித்தல் எந்திரம் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப கருவி. கற்பித்தல் எந்திரம்னா டீச்சிங் மெஷின். அதன் மூலம் எளிமையாக தொடர்ந்து வலுவூட்டுவதால் விரும்பத்தக்க நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இப்போது இந்த கற்றல் தொழில்நுட்ப கருவி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டீச்சிங் மிஷினு அது வலுவூட்டிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போது ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ நம்ம விரும்பத்தக்க டிசைரபிள் பிஹேவியரை வந்து பெற முடியும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான வலுவூட்டல் மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும், அதை மனித ஆசிரியர் மூலம் ஏற்படுத்தலாம். தொடர்ச்சியான வலுவூட்டுதல் மூலம் நடத்தையை வடிவமைக்க முடியும், அதை மனித ஆசிரியர் மூலம் ஏற்படுத்தலாம். அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னா, இது மேலே உள்ளதுக்கு ஒன்று விளக்கம் இல்லை தான். அப்போது இது வந்து எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா, இந்த பி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியான வலுவூட்டுதல் இருக்குது, நடத்தை வடிவமைக்க முடியும், அதை மனித ஆசிரியர்கள் மூலமும் அதை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆப்ஷன் ஏ வந்து கொடுக்கலாம். இது வந்து ரெண்டுமே சரிதான், பொருத்தமான விளக்கமும் தான். இது பொருத்தமான விளக்கமாகவும் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது பாருங்க, 6. 6க்கு வந்து கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, உள்ளடக்குதல் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை, இது சிறப்பு உரிமை அல்ல. இது ரைட்டு தான். அதே மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட கற்றல் சூழலை அனைவரும் பயனளிக்கக்கூடிய வகையில் நிவர்த்தி செய்வதே உள்ளடக்குதலின் அடிப்படை தத்துவம். இப்போ இந்த உள்ளடக்குதல்ங்கிறது இதுவும் இங்கே இருக்குது. ஆக ரெண்டுமே, இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். ஆக ரெண்டுமே சரியாக இருக்கக்கூடிய ஆன்சர் தான் 6க்கு வந்து சொல்லுவோம். அதுக்கு வந்து என்னது? ஆப்ஷன் 2 ஏ தான். இதுக்கு வந்து என்னது? ஆப்ஷன் ஏ. 6க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது 7. தொடர்ச்சியற்ற கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றன. இது வந்து என்னது அப்படின்னா, இப்போது இது வந்து சரி. தொடர்ச்சியான கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் கோட்பாடுகள் வளர்ச்சி நிலைகளில் நடைபெறுவதாக கருதுகின்றன. இது சரி. குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல் மற்றும் நடத்தை தரம் சார்ந்த மாற்ற நிலைகளின் குணங்கள் ஆகும். இது குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல் மற்றும் நடத்தை தரம் சார்ந்த மாற்ற நிலைகளின் குணங்களாகும். அப்போது இது வந்து இதுக்கு உள்ள விளக்கம் கிடையாது. ரைட்டா? கூற்று 1 சரி. கூற்று குறிப்பிட்ட காலத்தில் நிகழும் சிந்தித்தல், உணர்தல், நடத்தை தரம் சார்ந்த, அப்போ இதுக்கான விளக்கம் கிடையாது. இது வேறதுக்கு உள்ள ஒரு விளக்கமாக இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஷன் வந்து சி தான். பாருங்க, 1 சரி, கூற்று 2 தவறானது. அப்போ ஆப்ஷன் வந்து சி. இதுக்கு ஆப்ஷன் சி வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு ஆசிரியர் தொடர்ந்து அவராகவே கற்காவிட்டால், அவரால் உண்மையாக கற்பிக்க முடியாது. இது ஒரு விளக்கு தொடர்ந்து ஒளிராவிட்டால் வேறு ஒரு விளக்கை ஒளியேற்ற முடியாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். இது உங்களுக்கு தெரியும், ஏன்னா நம்ம படித்துக்கொண்டே இருக்கிறோம். படிச்சுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ச்சியான நிலைகளில் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசிரியர் வந்து டெய்லி படிக்கணும். இப்போ நாளைக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன்னா நான் நைட்டே உட்காந்து நான் படிச்சிருவேன். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தோம்னா தான் அடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம சரிவர படிக்க முடியும், இல்லைனா படிக்க முடியாது. ஆக இந்த படிப்பு வந்து என்ன வேணும் அப்படின்னாக்கா தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். கற்றல்ங்கிறது வந்து ஆசிரியருக்கு தொடர்ச்சியாக இருக்கணும். அப்போ அதனால தான் ஒரு ஒளிரக்கூடிய விளக்கு தான், ஒரு ஹேண்டில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் தான் வந்து இன்னொரு கேண்டில் வந்து பற்ற வைக்க முடியும் அப்படிங்கிறத ரவீந்திரநாத் தாகூர் தான் சொன்னார். சரியா? அடுத்தது கூற்று காரணம் தான். அதுக்கு அடுத்தது 9 திரவ
இந்த அதாவது ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம் வாழ்நாள் அனுபவத்தினால் சேமித்து வைக்கும் திரட்டப்பட்ட அறிவை குறிக்கிறது. நம்ம எவ்வளோ ஃப்ளூயிட்னா திரட்டி வச்சுருக்கிறது தான் அது வந்து லிக்யூட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து திரவ நுண்ணறிவுங்கிறது வந்து இது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். திரவ நுண்ணறிவு என்பது வயதுக்கு ஏற்ப மெதுவாக குறைவது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சரி, ரைட்டா? ஆக கூற்று 1 வந்து தவறானது, கூற்று 2 வந்து சரியானது. அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அடுத்த 10வது வினா. இது வந்து என்ன அப்படின்னா, பின்வரும் கொள்கைகள் இதை வந்து சரி பண்ணணும். அது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி தான் ரைட்டு. பி வந்து 1, சாரி பி வந்து ஏ வந்து 2, பி வந்து 1, அது மாதிரி 4. அப்போது இது ஃபஸ்ட்டு தேசிய கல்விக் கொள்கை எப்போ 1968 வந்துச்சு. அப்புறம் 1986 வந்துச்சு. அதுக்கடுத்து 2020 இப்போ வந்திருக்கு. 2020 வந்திருக்கு. 1968, 1986, 1920 இதுலலாம் வந்துச்சு. தேசிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை ஃபஸ்ட்டு. 2வது குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி, இது வந்து 2005 வந்தது. அதுக்கடுத்தது தேசிய அறிவுசார் ஆணையம், இது இப்போ அமைச்சாங்க. அப்படி அது மாதிரி தேசிய ஆசிரியர்கள் ஆணையம், நேஷ்னல் கமிஷன்ஸ் ஆன் டீச்சர்ஸ், அதுவும் இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தாங்க. சரியா? அப்போ இது எல்லாமே வந்து பின்னாடி வருது. அதனால் இந்த சீக்வன்ஸ் தான் வந்து ரைட்டாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா டி. இதுக்கு ஆன்சர் வந்து டி. ரைட், டி ஃபார் டெல்லி. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எவை கவனத்தின் உள் தீர்மானங்கள் அப்படின்றாங்க. உள்ளுணர்வு, அது மனசுக்குள்ளடி இருக்குது. நோக்கம், அதுவும் மனசுக்குள்ள தான் இருக்குது. உடல்நிலை உள்ளுக்குள்ளே இருக்குது. புதுமை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பொருளை பார்க்க அவுட்டர் லேயராக இருக்குது. அதனால் இதுதான் வந்து தீர்மானங்கள் வந்து இதுதான் கவனத்தின் தீர்மானங்கள். கொடுக்கப்பட்டுள்ள உள் தீர்மானங்கள் எது அப்படின்னாக்கா இதில் ஆப்ஷன் வந்து என்னது, இது மட்டும்தான் தப்பாக இருக்குது. அப்போது ஏசிடி இது 3 ரைட்டு. அப்போ ஏசிடிங்கிறது வந்து இந்த இருக்குது, ரைட்டா? இது கிடையாது, இது உள் தீர்மானங்கள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டி ஃபார் டெல்லி. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பழக்கம் படுத்துதல், மூளை. பழக்கப்படுத்துதல் என்பது மூளை மாறி வரும் தகவல்களை கையாளும் விதமாகும். இது தப்பு. அது மாதிரி மாறாத தூண்டுதலுக்கு உணர்திறன் ஏற்பி செல்கள் குறைவான எதிர்வினை ஆற்றுகின்றன. இது ரைட்டு. ஆக கூற்று ஏ தவறு. அது மாதிரி கூற்று இது வந்து தப்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து டியில் தான் இருக்குது. ஓகேவா? கீழே இருக்குது பாருங்க. கூற்று ஏ வந்து சரியானதால கீழே வருது. ஓகேவா? ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து டி. இதுக்கு வந்து டி தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்தது 13. தம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நமது ஆளுமை பண்புகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்வதாகும். அதாவது நம்மை புரிந்து கொள்வதில் ஒரு முக்கிய பகுதி நமது ஆளுமை பண்புகள் என்ன என்பதை பற்றிய உணர்வை வளர்த்து கொள்வதாகும். ரைட்டு தான், இது ரைட்டு தான். ஆளுமை என்பது ஒரு நபர் பல்வேறு சூழ்நிலை வெளிக்காட்டும் நடத்தை முறைகள் அல்லது அந்த நடத்தை முறைகளுக்கு வழிவகுக்கும் நபரின் உளவியல் பண்பு. இதுவும் ரைட்டு தான். அப்போ ரெண்டுமே ரைட்டு, ரெண்டும் விளக்கம் தான். அப்போது ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? ரைட். அடுத்தது 14வது கொஸ்டின். அது வந்து என்னன்னா, பியாஜேவினுடைய உணர்ச்சி இயக்க நிலைகள். இது என்னது? chronological arrange the substages of Piaget sensory motor stage. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து நம்ம சொல்லிக்கிறோம், எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து முதல் வந்து என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இது வந்து இது, ஓகேவா? இது 2. 3வது வந்து என்ன? இது 3, இது 4. இது பியாஜேவில் 4 கொஸ்டின் கேட்டுறான். பியாஜேவில் 4 கொஸ்டின் கேட்குறான். முதன்மை சுழற்சி எதிர்வினைகள், பிரைமரி சர்க்குலர் ரிலேஷன்ஸ். 2வது கோஆர்டினேஷன் ஆஃப் செகண்டரி சர்க்குலேட்டரி ரிலேஷன்ஸ். ஓகேவா? 3வது ரிஃப்ளெக்டிவ் ஸ்கீம்ஸ். அடுத்தது செகண்டரி சர்க்குலேட்டரி
ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து அப்போது 2 1 3 4 2 1 3 4 இப்படி வந்துருக்குதா? சரி, ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது வந்து என்னது? பி. ஒன்றுங்கிறது வந்து, ரெண்டுங்கிறது வந்து ஏ, மூணுங்கிறது வந்து சி, நாலுங்கிறது டி. பிஏசிடி இந்த இருக்கு, பிஏசிடி. ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி. இதுக்கு ஆன்சர் வந்து பி. அடுத்தது 15. கொஸ்டின் நம்பர் 15. இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கண் சிமிட்டல் குழந்தைகளை வலுவான தூண்டுதலில் இருந்து பாதுகாக்கிறது. ஓகேவா? இது வந்து 1. இது வந்து 1. ரெண்டாவது வந்து வேரூன்றல். இது வந்து 4. இதுக்கு வந்து 3. இதுக்கு வந்து 1. இதுக்கு வந்து 2. இந்த மாரம் அப்படிங்கிறது வந்து குழந்தை தாயிடம் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது இது. ஓகேவா? இது உறிஞ்சுதல் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த 1 உணவளிக்க அனுமதிக்கிறது. வேரூன்றல் குழந்தைகளுக்கு முளைக்காம்பு கண்டுபிடிக்க உதவுகிறது. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் பி வந்து இதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு. ஆன்சர் பி ஆன்சர் வந்து கரெக்டு. எங்கே இருக்குது? பி. 4 3 1 2 இதுதான் ஆன்சர். இது ஆன்சர் 4 3 2 1. ஓகே, அடுத்தது ஆளுமை வளர்ச்சியில் அமைந்த பின் வரும் உளப்பாலியல் நிலைகளை ஒழுங்குபடுத்துதல். இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய நிலைகள்னு சொல்லுவாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய நிலைகள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஓரல் ஸ்டேஜ். இது 1. சாரி, 1 ஓரல். ரெண்டாவது ஏனல். மூணாவது வந்து பேலிக். 4 வந்து லேட்டன்சி. லாஸ்ட்டு தான் ஜெனிட்டல், பிறப்புறுப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியும். 1 வந்து ஓரல் 1, 2 வந்து ஏனல் 2, அதுக்கடுத்து பேலிக் 3, லேட்டன்சி 4, ஜெனிட்டல் வந்து 5 பிறப்புறுப்பு. அப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோமே. டி. இதில் வந்து 1க்கு வந்து டி, 2 வந்து என்ன? ஏனல் இ, அதுக்கடுத்து 3 வந்து என்னது? பி, 4 வந்து என்னது? ஏ, 5 வந்து என்ன? சி. டிஇபிஏசி. டிஇபிஏசி இருக்கா? அப்படியே பார்க்கணும். இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இது 16க்கு வந்து என்ன? சி ஆன்சர். 16க்கு சி தான் ஆன்சர். அடுத்தது 17. அடுத்தது 17. இது வந்து ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 17. இதில் ஃபோஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி. இது வந்து இதுக்கு வந்து இந்த பிரெயின் ஸ்டார்மிங் தான். இது வந்து 4. இது வந்து 4. அடுத்தது வாலாவின் படைப்பாற்றல் முறை. அதுக்கு வந்து 1. அடுத்து இது 2 3 தான். அப்படி 2 3. இது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது? 41 32, 41 23, 41 23. அப்போது ஆன்சர் வந்து பி. ஆன்சர் வந்து பி. எதுக்கு? 17க்கு பி. ஓகேவா? ரைட். அடுத்தது 18. இந்த 18ல் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, 18ல் அசார்ப்ஷன் ரீசன் தான். கவனம் என்பது ஒரு செயல். கவனம் என்பது ஒரு செயல் அல்லது செயல்முறை அல்லது செயல்பாடாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ இது வந்து ரைட்டு தான். கவனம் என்பது ஒரு செயல் தான். கவனம் என்பது விரும்பிய முடிவுகளை அடைவதற்கான ஒரு தலைப்பு, பொருள், நிகழ்வின் மீதான கவன குதிப்பு செய்தல், கவன செயல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. கரெக்டு தான். ஆக இப்போ இது ரெண்டுமே ரைட் ஆகுறதுனால இதுக்கு ஆன்சர் வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது ரெண்டுமே சரி. இதுக்கு விளக்கம் அப்படின்னா ஏ தான். ஆன்சர் வந்து என்னது? ஏ. ஓகேவா? அப்போது கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்து ஏ. 18க்கு ஏ தான். அடுத்தது 19. 19ல் கொஸ்டின் நம்பர் 19. இதில் பொறுத்துக்க தான். பட்டியல் ஏவையும் பட்டியல் பியையும் பொறுத்துக்க தான். இதுக்கு வந்து 3 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏ. சரி, இது எங்கே இருக்குது? 3க்கு இது, 4 இது, 1 இது,
2க்கு கற்றல் சூழல் மற்றும் வளம். இது ஓகேவா? 34 12 இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குமா? ஓகே, இது பாருங்கள் 34 12 34 12 ரைட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. இதுக்கு ஆன்சர் டி. 19க்கு டி. இந்த 20க்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. இது வந்து ஏவுக்கு வந்து 4. ஏவுக்கு 4. ஏவுக்கு வந்து 4. பி ஏவுக்கு வந்து ஏவுக்கு வந்து 3. இந்த இருக்குல்ல ஒருவருடைய செயல் நடத்தை மற்றும் பணிகளை, அது வந்து 3. இதுக்கு வந்து 4. ஆர்டிசம்ங்கிறது ஒரு நபருக்கு உள்ளார்ந்த கற்றல் மற்றும் அறிவு, இதெல்லாம் வந்து கோளாறாக வரும். இது வந்து கோளாறாக வரும் ஆர்டிசம். அதனால் இது 4 வந்து ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து 2 பெருமூளை, இந்த உடல் அசைவின் தசை இயக்கம் பாதிக்கும் நாள்பட்ட நிலை, அது கவனக்குறைவு மிக இயக்க கோளாறு, இது வந்து 1. ஓகேவா? இது வந்து லிமிட்டேஷன்ஸ் இன் கம்யூனிகேஷன் சோசியல் பிஹேவியர் அதில் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கீழே இதில் ஆப்ஷனில் பார்த்தோம்னா சி தான் ஆன்சர். இதுக்கு வந்து சி தான் கரெக்டாக வருது. சி. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்து சி. சரி, இது இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 21. இது வந்து கீழ்நிலை மன தூண்டுதலுக்கும் மேல்நிலை மனதின் கோரிக்கைகளுக்கும் இடையில் ஈகோவின் மத்தியஸ்தத்து பங்கத்தை எரிக்சன் நிராகரிக்கிறார். இது வந்து என்ன அப்படின்னா எரிக்சனுடைய இந்த கீழ்நிலை மனம் அதை நிராகரிக்கலை, மத்தியஸ்தத்தை வந்து எரிக்சன் நிராகரிக்கிறார். ஆமாம், அப்படி தான் நடக்குதுன்னு தான் சொல்கிறார். அப்படின்னால இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஈகோவின் வளர்ச்சிக்கு நேர்மறையான பங்களிப்பை அளிக்கிறது. எது? அதே மாதிரி மனப்பான்மைகளையும் திறன்களையும் பெறுகிறது. இது தனிநபரை சமூகத்தின் சுறுசுறுப்பான பங்களிப்பு செய்யும் உறுப்பினராக ஆக்குகிறது என்பதை எரிக்சன் ஏற்றுக்கொள்கிறார். இது ரைட்டு. ஆக கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. ஆக இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா டி தான் ஆன்சர். இதுக்கு டி வந்து ஆன்சர். ஓகே, அடுத்தது 22. இது வந்து என்னென்னா பல்வேறு துறைகளில் உள்ள அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தாக்கம் ஆகிய முயற்சி பிறழ்ச்சி செயலின் விளைவுகளே ஆகும். முயற்சி பிறழ்ச்சி தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம். அப்போ ரைட்டு தான். அப்போது ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரையல் அண்டு எரர், முயன்று தவறி தான் உருவாகுது. விலங்குகள் வந்து முயற்சி பிறழ்ச்சி வழியை தான் பின்பற்றுகின்றன. அப்போ ரைட்டு. ஆக இது ஆன்சர் வந்து என்ன, 2மே சரி, 2 இதனுடைய விளக்கம் ஆகும். அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது? ஓகே, இந்த ஆன்சர் ஏ வந்து கரெக்டு. 62க்கு ஏ. சூழியல் அமைப்பு, இது ஃப்ரன்னர் அதோடைய இதுதான் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அது வந்து நடத்தியிருக்கிறோம். இது சூழியல் சார்ந்ததில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ரைட்டு, 2வது வந்து தவறு. இது ஏன் அப்படின்னா சூழியல் அமைப்பு கோட்பாட்டுப்படி உள்ளார்ந்த நிலை என்பது குழந்தையின் உள்ளார்ந்த சூழலில் செயல்பாடுகள் மற்றும் தொடர்பு முறைகளை கொண்டுள்ளது. ரைட்டு. இந்த நிலையில் குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்ள அனைத்து உறவுகளும் ஒருதலை பட்சமானவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படி சொல்லவே இல்லை. ஆக கூற்று 1 வந்து சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அப்போது சி ஆன்சர். இது வந்து சி ஆன்சர். அடுத்து பாருங்கள் 24. இந்த 24 வந்து என்னென்னா ஜீன் பியாஜே குழந்தை, இதுவும் அசார்சன் தான். இது ஃபஸ்ட்டு இது வந்து ரைட்டு, 2வது வந்து தப்பு. இது எங்கே இருக்குது? சரியானது. இது வந்து தவறானது. இதுக்கும் சி தான் ஆன்சர். இதுக்கும் 24க்கும் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 25 வந்து மயோ சிஸ்டம், எக்ஸோ சிஸ்டம், மைக்ரோ சிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம். இதுவும் ஃப்ரன்னருடைய இதுதான். ஃப்ரன்னோட தான். இதுக்கு வந்து கரெக்டாக ஆப்ஷன் வந்து எது இருக்குன்னா பி தான் இருக்குது. இது பாருங்கள், ஏவுக்கு வந்து 3, அடுத்தது 4, அடுத்தது 1, அடுத்தது 2. எங்கே இருக்குது? இதுக்கு இதுக்கு 1, இதுக்கு மைக்ரோ சிஸ்டத்துக்கு வந்து 2. அதாவது மீசோ சிஸ்டம் வந்து முறையான நிறுவன அமைப்புகள், அதுக்கு உடைய கனெக்ஷன் நுண் அமைப்புகளுக்கு இடையான இணைப்புகள் இதில் வரும். அடுத்தது
2 எக்ஸோ சிஸ்டம்ங்கிறது வந்து என்னென்னா 4 ஒரு முறையான நிறுவன அமைப்பு. நுண்ணமைப்புகள் வந்துங்கிறது வந்து குழந்தைகளுடைய உடனடி சூழல். பேரளவு அமைப்பு அப்படிங்கிறது மேக்ரோ சிஸ்டம், அது வந்து கலாச்சார மதிப்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் வரும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 34, 12 அப்படிங்கிறது வந்து பி ஆன்சர். வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி ஆன்சர். 25க்கு பி. ஓகேவா? ரைட். அடுத்தது 26, கொஸ்டின் நம்பர் 26. இது வந்து பாருங்கள், இது வந்து எது தாண்டேவனுடைய விதிகளில் அடங்கும். தாண்டேவனுடைய விதிகள் வந்து என்னது? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இதில் வந்து ஒத்தத்தன்மை விதி, உருவாக விதி, இணைப்பு மாத விதி இது வரும். மனப்பான்மை விதி அப்படின்னா அதில் நம்ம படிக்கலை, நமக்கு தெரியும். அதனால் அந்த ஏ மட்டும் வராது, இது வந்து தப்பு. அப்போது எது பிசிடிங்கிறது பிசிடி. அப்போது ஆன்சர் வந்து என்னது? ஏ வந்து இதுக்கு ரைட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. ரைட்டா? அடுத்தது சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாட்டின் மூலம் முன்மொழியப்பட்ட நிலைகளுக்கு ஏற்ப தனிநபர் சூழல்களை ஒழுங்குபடுத்துக. வீடு, பள்ளி, அருகாமை. சரி. கலாச்சார விழுமங்கள், விதிகள் மற்றும் வளமூலங்கள், தனிநபர் மற்றும் அவனுடைய உடன் சூழல், மத நிறுவனங்கள், பெற்றோர் பணியிடம். சரியா? இதில் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எதில் இருக்குது அப்படின்னா, தனிநபர் சூழல்களை ஒழுங்குபடுத்தணும்னா இதுதான். இந்த தனிநபர், வீடு, தனிநபர் மற்றும் அவனுடைய உடன் சூழல், அதுதான் வந்துடும். இது ஆன்சர் வந்து இது மட்டும் இல்லையா? அப்போ ஆப்ஷன் வந்து சி வரும். ஆப்ஷன் சி. எப்படி சீக்வன்ஸ் எப்படி எழுதணும்? ஆப்ஷன் சினா சி வந்து 1, முதல் வந்து இது 1, ரெண்டாவது ஏ வீடு, பள்ளி இதெல்லாம் வந்துடுது 2, மூணாவது டி மத நிறுவனங்கள் மற்றும் பெற்றோரிடம் இது வருது 3, இது வந்து 3. அடுத்தது பாருங்கள் பி கலாச்சார விழுமங்கள், விதிமுறைகள், விழுமியங்கள்லாம் கடைசியாக வரும். அப்போது 1 வந்து தனிநபர், 2வது வீடு, பள்ளி, 3வது மத நிறுவனங்கள், பெற்றோர் பணியிடம், 4வது வந்து கலாச்சார விழுமங்கள். ஆக சிங்கிறது தான் இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பட்டியல் 28, கொஸ்டின் நம்பர் வந்து 28. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு. இப்போ இதுக்கு வந்து இதுக்கு வந்து 4ங்கிறது ஏக்கு வந்து 4ங்கிறது வந்து முன்னோட்டம் கொண்ட கோபம், முன்கோபம் கொண்டுறது இதுக்கு. அடுத்தது பி இதுக்கு வந்து மஞ்சள் பித்தம், இதுக்கு வந்து நேராகவே இருக்குது. ஓகேவா? அடுத்தது சிக்கு வந்து 3, சிக்கு வந்து 3 அதுவும் நேராகவே இருக்குது. 4க்கு டி இருக்கு பற்றியா, அதுக்கு மட்டும் மனவெழுச்சி குறைந்த அதுக்கு வரும். ஆக இதுக்கு வந்து 2, இதுக்கு 3, இதுக்கு வந்து 1. அப்போ 42, 31 இது வந்து பி தான் ஆப்ஷன் வந்து ரைட்டு. ஓகேவா? அடுத்தது 29. 29 வந்து என்ன அப்படின்னா, கொஷின் வந்து கொடுக்கப்பட்டவற்றில் பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது? பள்ளி சமுதாய உறவை மேம்படுத்துவது எது அப்படின்னா பெற்றோர் ஆசிரியர் அமைப்பு, பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள். இதுதான் வந்து சமுதாய உறவை வந்து மேம்படுத்துது. மாணவர் குழு நலன்கள், பள்ளி மேலாண்மை குழுக்கள், கூட்டங்கள், இதெல்லாம் வேணால் பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகளும் பொதுவாக வந்துடுது. ஆசிரியர்களுடைய கூட்டங்கள் அது மீட்டிங்னால வருதா? இப்போ எதனால வந்து ஸ்கூலுக்கும் கம்யூனிட்டி ரிலேஷன்ஷிப் எதுக்கு வருதுன்னா பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள் தான். பள்ளி மேலாண்மை குழுக்கள், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் கமிட்டி, ஆமாம் இதோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து இதில் தான் வருது. ஆனால் பெற்றோர் ஆசிரியர் அமைப்புகள் தான் அது கரெக்டான இதுவோட வரும்னு நினைக்கிறேன். ரைட்டு பார்க்கலாம், ரெண்டும் க்ளோஸாக தான் இருக்குது. அது மாதிரி தன்முனைப்பு சுயநலம் என்பது மற்றவர்களின் குறியீடு கண்ணோட்டங்களை ஒருவரின் சொந்த கண்ணோட்டத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்கும் ஆகும். சரி, இந்த கூற்று வந்து என்ன? பியாஜேயின் கூற்றுப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய சிந்தனையின் மிக அடிப்படையான குறைபாடு சுயநலம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கூற்று இது வந்து ரைட்டு, இது வந்து தப்பாக இருக்குது. ஆக சி தான் ஆன்சர். ஆன்சர் வந்து சி. 30க்கு சி தான் ஆன்சர். ஓகேவா? நம்மளுடைய வரையும் பார்த்ததில் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். கொஸ்டின் வந்து சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு இந்த டைமிங்கில் தான் இருக்குது. அதில் நம்ம என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ அதை பொறுத்தளவு இருக்குது. நம்ம இந்த 30 கொஸ்டின் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம வகுப்பறையில் ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் பியாஜே, தாண்டே, எரிக்சன் இதை பற்றியெல்லாம் கேட்டிருக்கான். அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டு, சில பொதுவான விஷயங்கள், கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறது இதெல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த யோசனை தான், அந்த திங்கிங்கில் தான் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பை இதோட நிறைவு பண்ணுறேன். ஆன்சரை செக் பண்ணுங்கள். டிஆர் நம்ம போட்டாலும் இது வந்து டென்டேட்டிவ் தான். இது டிஆர்பி கொடுக்கக்கூடிய கீ தான் வந்து இறுதியானது.
மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் எதுவும் மாறுபாடு இருந்துச்சுனாக்கா நம்ம டிஆர்பி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் ட்ராக்கர் மூலமாக ஆன்சர் கீ ட்ராக்கர் மூலமாக போட்டு நம்ம நம்மளுடைய அதிகாரப்பூர்வமான இதை வந்து நம்ம தெரிவிக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.